இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வருகிற ஜூலை 12ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம், அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா ஆணி மாதம் உத்திரம் நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு எல்லா சிவ ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடு நடக்கும். அதை போய் பார்க்கணும். நடராஜருக்கு வருஷத்துல 6 முறை சிறப்பான அபிஷேகம் நடக்கும். மார்கழி திருவாதிரை சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி சித்திரை திருவோணம், ஆணி உத்திரம் 3 நாட்கள், 6 நாள் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ஒரு வருஷத்துல. அதுல 3 நாட்கள் நட்சத்திரத்தை வைத்தும் 3 நாட்கள் திதியை வைத்தும் நடக்கும். இப்ப ஆணி உத்திரம், சித்திரை திருவோணம், மார்கழி திருவாதிரை இதெல்லாம் நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சு செய்யக்கூடிய அபிஷேகங்கள். அதே மாதிரி ஆவணி புரட்டாசி மாசி மாதத்துல சதுர்த்தசி திதியில நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். அதை போய் பார்க்கணும். வருகிற ஜூலை 12ஆம் தேதி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல நடராஜருக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும்போது அதை போய் பாருங்க, அபிஷேகத்துல கலந்துக்கோங்க. சிவபெருமான் திருக்கூத்து ஆடுகிறான் இல்லையா, ஆனந்த கூத்தாடுகிறான். ஆதி பரநாட அங்கை அனலாட ஓதும் சடையாட உன்மத்தம் உற்றாட பாதி மதியாட பாரண்டம் மீதாட நாதமோடு ஆடினான் நாதாந்த நட்டமே என்று திருமூலர் பாடுகிறார். அப்படி நடராஜ பெருமான் ஆடுகிறார். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் உய்வதற்காக ஆடுகிறார். அவருக்கு நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு வழிபாடுகளை நம்ம போய் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாளா நிறைவேறாத பிரார்த்தனை இருந்ததுன்னா, திருமண வரம் அமையல அல்லது நல்லபடியாக குழந்தை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கல, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தான் ப்ரொமோஷன் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் கிடைக்கவே இல்லை, ப்ரொமோஷன் எதிர்பார்த்து அந்த ப்ரொமோஷன் வராமையே நான் ரிட்டையர் ஆகிட்டேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நமக்கான அங்கீகாரம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க, பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாளாக அவங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் இருந்ததுன்னா, முக்கியமாக இந்த மாதிரி நாட்களில் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது அதற்கான பலன்றது ரொம்ப அதிகம் இல்லையா. அதனால ஜூலை 12ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் நடராஜருக்கு நடக்கக்கூடிய அந்த சிறப்பு வழிபாடுகளை கலந்துக்கோங்க. பொதுவாக இந்த மார்கழி திருவாதிரை, ஆணி திருமஞ்சனம்லாம் சிதம்பரத்தில் தான் ரொம்ப சிறப்பாக நடக்கும். கோவில் அப்படின்னாலே நமக்கு சிதம்பரம் தான். யாராவது சிதம்பரத்தில் இருக்கிறீங்க அல்லது சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிறீங்க அல்லது உங்களுக்கு சிதம்பரத்துக்கு போக முடியும்னா நம்ம நேரில் போய் அந்த தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லாராலையும் போக முடியாதுல்ல. சில பேர் வெளி மாநிலத்தில் இருப்போம், வெளிநாட்டில் இருப்போம், வெளியூரில் இருப்போம். நீங்கள் இருக்கிற ஊரில் நடராஜருக்கு நடக்கக்கூடிய அந்த சிறப்பு அபிஷேகம் வழிபாடுல கலந்துக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அதை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதனால ஆணி திருமஞ்சனம் அன்றைக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.